ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயபாத்திரம் சேனல். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிட்டத்தட்ட டாமினோஸோட டாக்கோ ஸ்டைலில் அட்டகாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்க்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, அப்புறம் டின்னருக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் மிச்சமான சப்பாத்தியை வச்சே சூப்பராக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை மாவு பிணைஞ்சு தான் செய்ய போகிறேன். ஆனால் உங்ககிட்ட மிச்சமான சப்பாத்தி மாவோ இல்லை சப்பாத்தியோ இருந்துச்சுன்னா தாராளமாக அதை பயன்படுத்தலாம். மாவு பிணைஞ்சு செய்கிறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு மைதா மாவும் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் ஒரு அகலமான பவுலில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே மைதா மாவுலேயும் செய்யலாம், இல்லாட்டினா ஃபுல்லாகவே கோதுமை மாவுலேயும் செய்யலாம், நம்மளோட விருப்பம் தான். அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மைதாவோட குவாலிட்டியும் கோதுமையோட குவாலிட்டியும் பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க. இந்த ரெசிபிக்கு மாவு கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். மாவை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்னதாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம உருண்டைகளாக உருட்டுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்க அளவு நீங்களும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 12 டாக்கோஸ் வரைக்கும் வரும். இப்போ இந்த உருண்டைகளை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டாக்கோஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லா இந்த மாதிரி தின்னாக தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு சூடான தவாவில் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி போடணும், ஆனால் ரொம்ப ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி லைட்டான கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கோ. கிட்டத்தட்ட 3/4 பங்கு அளவுக்கு குக் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட ஏற்கனவே மிச்சமான சப்பாத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வரைக்கும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன். மைதா மாவு யூஸ் பண்ணுறதுக்கும் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ ஒரு சூடான பேனில் 5லேருந்து 7 காஞ்ச மிளகாயும் 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் இந்த மாதிரி கையாலே நொறுக்கி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆக்கிக்கலாம். அதோட நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மசாலாவாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி இந்த டாக்கோஸ் ரெசிபிக்கு சீஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மைதாவை வெண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலோட அளவு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். இதோட 1 சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியில் கொஞ்சம் போல் சில்லி சாஸ் அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம சீஸ்க்கு பதிலாக ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஒயிட் சாஸ், திக்கான ஒயிட் சாஸ் சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் ஏற்கனவே சீஸ்க்கு பதிலாக ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமியான சாஸை தடவிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே இப்போ நம்ம ஒரு சூடான தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக 2 பக்கமும் ஃப்ரை ஆகணும். ஒன்றா போட்டு எடுத்தால் லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி 2-3 டாக்கோஸை அட் அ டைமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம், ஆனால் எண்ணெய் ஜாஸ்தி ஆகும். இப்படி பண்ணாலே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயபாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.